2022ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்பின்படி கொண்டாடப்படுகின்ற அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம் 2013ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நேற்றைய முன்தினம் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியுடன் தொடங்கியது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றும்படி மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தின் அமைச்சர் அவர்கள் பல பணிகளுக்கிடையே இன்று இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்து மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி உங்களுக்கு அரசு விருதுகளையும் மற்றும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு கேடயங்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து வழங்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு முதன்மை செயலாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் அரசு செயலாளர் அவர்களை முன்னிலை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது தமிழக அரசானது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் சிறப்பு செய்திடவும் அவருடைய சம வாழ்வு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை முனைப்புடன் செயலாற்றுவதில் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுவார்கள், இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆக்கி காட்டுவதுதான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக, அவர்களின் சம உரிமைகளுக்காக, வேலைவாய்ப்புக்காக சிறந்த முறையிலே பணியாற்றி இருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு தலைசிறந்த மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தக்கூடிய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அம்மாவின் அரசு என்று தேசிய விருதை நம்முடைய மாநில சர்க்காருக்கு, அம்மாவின் அரசுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி நம்முடைய அரசு செயலர் திரு சிவசங்கரன் ஐஏஎஸ் அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசின் சார்பிலே அதை அவருடைய கரங்களால் பெற்று வந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய நன்மைக்காக அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டுப் போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களை நான் வாழ்த்தியும், விருது வாங்க வரக்கூடிய அனைத்து தொண்டு நிறுவனங்களின் நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்களை மாநில விருதுகள் வழங்கவும், கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்கள் வழங்கவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்குகின்ற திரு TAP வரதக்குட்டி அவர்கள் சிறந்த பணியாளராக தேர்வு செய்யப்பட்டு மாநில விருது பெறுகிறார். இவர் ஒரு சிறப்புமிக்க
சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்பது அனைவருக்கும் தெரியும். சிறந்த சமூக பணியாளராக சென்னையைச் சேர்ந்த திரு எம் முருகன் அவர்கள் இப்பொழுது மாநில விருது பெறுகிறார். நமது மாநில விருதுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்து பாடுபட்ட நமது மாநில ஆணையர் அவர்களை நாம் மறக்க முடியாது. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்காகவும் சிறப்பித்தமைக்காகவும் எங்களை எல்லாம் ஒன்று சேர வைத்து ஒருங்கிணைத்து இந்த நல்ல நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுத்தமைக்காக அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Mm-hmm.